அனு, அனுமா, அனு, அனு, எந்திமா. அனு, ஒரு வாய் சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுருமா. நேரமாச்சு, 8 மணில இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், எந்திக்கிற மாதிரியே தெரியல. அனு, அனு. அத்தை, இப்போ வேண்டாம் அத்தை, எனக்கு டயர்டா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் படுத்துட்டே இருக்கேன். ப்ளீஸ் அத்தை, எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டாம். என்னால எந்தி உட்கார முடியல அத்தை. நான் கொஞ்ச நேரம் படுத்தே இருக்கேன். அனு, சொல்றது கேளுமா. நம்மளுக்கு என்னதான் உடம்பு முடியலனாலும் கொஞ்சோண்டு சாப்பாடு சாப்பிடணும். வயித்துல பிள்ளை வர இருக்கு பத்தியாமா. நீ உடம்பு முடியலன்னு சொல்லி படுத்திருக்கா. ஆனா பிள்ளைக்கு தெரியாதுல்லம்மா. பிள்ளைக்கு பசிக்க தானே செய்யும். வயித்துல இருக்க பிள்ளைக்காண்டியாச்சும் ஒரு 2 வாய் மட்டும் சாப்பிட்டுட்டு படுத்துக்கோமா. சொல்ற கேளுமா அனு. அனு, கொஞ்ச நேரம் எந்திமா. நீ அத்தை மடியில படுத்துக்கோ. அத்தை வேணா ஊட்டி விடுற, அப்படியே படுத்துக்கிட்டே சாப்பிட்டு படுத்துக்கோ. அனு, அத்தை, வாயெல்லாம் கசப்பா இருக்கு அத்தை. என்னால பேச கூட முடியல. ரொம்ப டயர்டா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் படுத்துட்டே இருக்கேனே. ப்ளீஸ் அத்தை, நான் அப்படியே படுத்துக்கிறேன். ரகு வந்தாங்களா? அவங்க என்ன வரலையா அத்தை? ஐயோ கடவுளே, பிள்ளை ரகுவெல்லாம் தேடுது. அவன் வரலையம்மா. ஏதோ நாளைக்கு பிள்ளைக்கு ஏதோ ஆபரேஷன் சொன்னான். அதனால வேலை கொஞ்சம் அதிகமாயிட்டு நாளைக்கு காலையில வந்துருவேன்னு சொன்னாமா. உனக்கு கொஞ்சம் பரவாயில்ல இருந்துச்சு 8 மணிக்கு. அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன். நீ இப்ப என்னன்னா இப்படி சுருண்டுல படுத்திருக்க? ஷோ, வெளியில கண்டதை வாங்கி தின்னுட்டு யாமா இப்படி கிடக்கா நீ? தண்ணி வேணும்னா வீட்டுல இருந்து எடுத்துட்டு போக வேண்டாமாமா. யாமா வெளியெல்லாம் வாங்கி குடிச்சுக்கிட்டு. சோ, சரி ஹாஸ்பிட்டலுக்காச்சு போவோம் வா. எந்திமா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதுக்கு கூட யாருமே இல்லையே. டிரைவரும் லீவ் சொல்லிட்டு போயிட்டாரு. சிவரும்ல நேத்து வேலை விஷயமா போனவர் இன்னும் வரல. அவர் இருந்தா கூட அப்பமே கூட்டிட்டு போயிருக்கலாம். பேசாம ரகுக்கே போன் பண்ணி வர சொல்றேன், இருமா, நான் போயிட்டு வரேன். வேண்டாம் அத்தை, இருக்கட்டும். எனக்கு கொஞ்சம் தலை மட்டும் தான் ரொம்ப வலிச்சுட்டே இருக்கு. அடி வயிறும் வலிக்குது லைட்டா. இப்போதைக்கு பாத்துக்கலாம். காலையில ரகு வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதனால பிரச்சனை இல்லை. அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கலாம் அத்தை. வேண்டாம், விடுங்க அத்தை. அவங்க ஆபரேஷன் சொல்லி ஹாஸ்பிட்டல்ல கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க. எனக்கு அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்லை. வாமிட் ரொம்ப எடுத்ததுனால ஏதோ ஸ்டாமினாவே இல்லாத மாதிரி இருக்கு. மத்தபடி எதுவும் இல்ல அத்தை, நல்லாதான் இருக்கேன். அப்படிதான் இருக்கும் அனு. படுத்துக்கிட்டே இருக்கதான் தோணும். நம்ம அப்படியே இருந்தோம்னு வச்சுக்கோ, நம்ம உடம்புக்கு என்ன பண்ணுது ஏது பண்ணுதுன்னு எதுவுமே தெரியாம இருந்துரும். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போனாதான் தெரியும். உடனே பிள்ளைக்கு ஏதாச்சும் ஆபத்துனா கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க ஏதாச்சும் பார்த்து மாத்திரை மருந்துன்னு பார்த்து ஊசி எதனா போட்டு சரி பண்ணுவாங்க. இங்க இருந்து என்ன பண்றதுக்கு? அதான் ரேஷ்மக்கா இருக்காங்களா அத்தை? ஐயோ, என்னமா நீ படிச்சிருக்கிய தவிர ஒரு தெளிவும் இல்ல. என்னத்தான் சொல்ல. ரேஷ்மா டாக்டரா இருந்தாலும் இங்க என்ன ஆஸ்பத்திரியா வச்சிருக்கா? மருந்து மாத்திரை அந்த ரூம்ல இதெல்லாம் மாத்தி வச்சிருப்பாங்களே, எல்லாமே இங்க நம்ம வீட்டுல இருக்கா செய்தி? தலைவலிக்கு ஜுரத்துக்கு வேணா காய்ச்சலுக்கு வீட்டுல மாத்திரை கிடக்கும். இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் மாத்திரையா வச்சிட்டு இருப்பா அவ. என்ன நேரமோ ஹாஸ்பிட்டலுக்கு போனாதான் சரியாகும். நம்ம என்ன ஏதுன்னு பார்த்து நடந்துக்கணும், சரியா? சரி இரு, நான் போய் ரேஷ்மாவையாச்சும் கூட்டிட்டு வரேன். சாப்பிட மாட்டேங்கிறா, சுருண்டு சுருண்டு படுத்துக்கோன்னு செய்யற. ரகு வந்து கேட்டா நாங்க என்ன பதில் சொல்ல? என் பொண்டாட்டி பாத்துக்கிற லட்சணமானு கேட்க மாட்டேன் என்ன பார்த்து. நான் தான் சொன்னேன் அவங்கிட்ட நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி. நீ என்னன்னா நான் சொல்லுபடியே கேட்க மாட்டேங்க. போமா, இருந்துக்கம்மா. தலை ஏதாச்சும் வலிக்குதா? நான் இந்த மாதிரி தலையை வேணா தேய்ச்சி விடுவா கொஞ்ச நேரம். இல்ல வேண்டாம், பரவாயில்ல. கண்ணையே முழிச்சு பேச மாட்டேங்கியம்மா, பயமா இருக்குல்ல. நாளைக்கு எதனா ஒண்ணு ஆயிட்டுனா இப்படியே வச்சுக்கிட்டு இருந்து பார்க்க முடியாதுல்ல. ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னாலும் வரமாட்டேங்க. இரு வர, நான் போயிட்டு. ஏடி, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? உன்னை கூப்பிடலாம் தான் ரூமுக்கு வந்தேன். நீயும் உடம்பு சரியில்ல தலைவலிக்குன்னு சொல்லிட்டு தானே படுக்கிறேன்னு சொல்லிட்டு போனா. என்னாச்சு? படுக்கலையா? பிள்ளை அழுதுகிட்டே இருக்கா? பிள்ளைய வேணா பாட்டிக்கிட்டு எடுத்து போயிட்டு கொடுத்துட்டு நீ கொஞ்ச நேரம் படு. என்னடி முறைச்சுக்கிட்டே நிக்கா? என்ன சொல்லி? ஷுவா கடவுளி சொல்லி தோலமா என்னன்னு? என்னையா? மம்மிக்கு இருந்துரு சொல்லிட்டேன். என்ன தூங்க விடுறான் உன் பையனா? என் உயிரை வாங்குறானே. ஏன்டி அவன் மாட்டுன்னு ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் ஒண்ணு என்ன பண்ணா? பிள்ளை மேல எதையாச்சும் சொல்லிக்கிட்டு இருக்கிறத ஒரு வேலையை வச்சுக்கிட்டு இருக்கா. நீ என்ன அமைதி இருந்துருமா? வாயில ஏதாச்சும் வந்துரும் சொல்லிட்டேன். ஆமா, அப்பதான் கொஞ்ச நேரம் தூங்கலாம்னு படுத்தேன். அதுக்குள்ள போனை பண்ணி ஆன பொண்ணு கத்துறான். என் பொண்டாட்டிய பாத்துக்கிற லட்சணம் இதுதானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தான் பண்றாமா. ஏன் எனக்கெல்லாம் அக்கறையே இல்லையா? அந்த அளவுக்கு மோசமானவளா நானே? அண்ணுகிட்ட என்னைக்காச்சும் நான் மோசமா நடந்துகிட்டு இருந்திருக்கேனா?
ரொம்ப பண்றாமா. இவன் பண்றத பார்த்தா அனு மேலதான் எனக்கு வெறுப்பு வந்துரும் போல போக போக பார்த்தா. அந்த அளவுக்கு பண்றான். எடி அவனுக்கு தான் தெரியும்ல அனுனா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு, அதனால அவன்கிட்ட அப்படி பேசியிருப்பான். நீயும் எதையாச்சும் சொல்லியிருப்பான், நான் போவே இல்லடா அனுவை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு எதுவும் தெரியாது அனுவை பத்தின்னு சொல்லி நீ சொல்ல வேண்டியதானே. அவன் நல்லா தான் இருக்கா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எதனா சொல்லியிருந்தா அவன் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அவனே பதட்டத்துல உனக்கு போன் பண்ணிப்பான், கூட கொஞ்சம் நீயும் பதட்டத்துல எதையாச்சும் சொல்லி விட்டுருப்பான், இன்னும் பதட்டத்துல உன்னை திட்டிருப்பான். இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்லிட்டு பிள்ளைய போட்டு கரிச்சு கொட்டிக்கிட்டு நிக்கா ஆளை பாரு ஆளை. எப்பவுமே உன் பிள்ளை உனக்கு செல்ல பிள்ளை தானே. அவன் தப்பே பண்ணாலும் சரி கரெக்டா பண்ணாலும் சரி அவன் கரெக்டா தான் பண்ணுவான் அப்படின்றதுதான் உன் எண்ணமே. அப்படிதானே? சரிம்மா போய் படுக்கணும்னா படு. யார் வேண்டாம்னு சொன்னா? ஆனா அந்த பிள்ளைக்கு என்னாச்சும் ஏதாச்சும் சோத்த பானி அங்கன்னு எங்கன்னு தூக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீ வேற நந்தி நிக்கிற மாதிரி குறுக்க நின்னுக்கிட்டு நைட்டு 12 மணிக்கிட்டு இது அதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. உடம்பு சரியில்லைன்னா போய் படு. உன்னால எந்த உதவிக்கும் கேட்கல சரியா? நீயும் யாமா இப்படி பேசுற? நான் அனுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு என்னையாச்சும் சொன்னா? அவன் அப்படி பேசுறான்னா நீயும் என்ன கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுற. என்னைக்காச்சும் அனுவை நான் வேற வீட்டு பொண்ணுன்னு நினைச்சிருக்கனா? என் கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தானே ட்ரீட் பண்ணிருக்கேன். இத்தனைக்கும் அவ அங்க இருந்து வந்ததுல இருந்து அவளுக்கு என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் நான் தானே பார்த்து ரூம்ல படுக்க வச்சுட்டு வந்தேன். 8 o'clock சாப்பாடு கூட நான் தான் எடுத்துட்டு போய் கொடுத்தேன். அவ வேண்டாம்னு சொன்னதுனாலதான் சரி இவ அழுதான். நான் போய் இவனை தூங்க வச்சுட்டு நான் வரமான்னு சொல்லிட்டு போனேன். ஏதோ அசதியில நானும் தூங்கிட்டேன். அத சொன்னதுக்கு உன் பையன் என்னன்னா குதி குதின்னு குதிக்கிறான். நீயும் ஒரு மாதிரி பேசுற. இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படிதான் தெரியுது சொல்லுங்க? அவளுக்கு உடம்பு சரியில்லடி, அதான் அப்படி பேசியிருப்பான். அவனும் கொஞ்சம் பதட்டத்துல இருந்திருப்பானா இருக்கும். சரி விடு, அவன் பண்ணது தப்புதான் இல்லன்னு சொல்லல. அங்க வர ஏதோ ஆபரேஷன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். ஆபரேஷன் பண்றதுக்கு தான் உனக்கு தெரியல என்னென்ன பிரச்சனை ஆகும் என்னென்ன ஏது எதுன்னு நான் சொல்லி உனக்கு தெரியணும். அங்க ஏதாச்சும் பிரச்சனையா இருக்குமா அந்த கோவத்தை உன் மேல காமிச்சிருப்பான். அதுவும் இல்லாம அணுக்கு வர இங்க பிரச்சனையா இருக்கா, கூட வர இருக்க முடியல பத்தி அவனால, அதான் அப்படி எல்லாம் பேசிருப்பான். சரி விடு, நாளைக்கே வந்து பாரு மன்னிச்சிடும் உங்ககிட்டதான் வந்து நிப்பான். ஆமா இல்லைன்னா மட்டும் நீ அப்படியே எனக்கு சப்போர்ட் பண்ணிடுவ. எப்பவுமே உன் பையன் தானே உனக்கு. எல்லாம் பேசாத என்கிட்ட. ஏதோ பேசிக்கிட்டு இருக்கான் பாரு. சாப்பாட்டு தட்டை அப்படியே எடுத்துட்டு வந்திருக்கேன். அவளுக்கு தரலையா நீ? அவ எங்கிட்ட எந்திக்கவே மாட்டேங்கா. வேண்டாத்தன்னு படுத்துக்கிட்டே தான் இருக்கா. சுருண்டு படுத்துட்டு இருக்கு பிள்ளை. எனக்கு என்னமோ ஒரு மாதிரி உறுத்திக்கிட்டே இருக்கு. இந்த அம்மா வர என்னென்னமோ சொல்லிட்டு போயிட்டு குழந்தை நிக்காது தங்காதுன்னு சொல்லி மனசெல்லாம் ஒரே கஷ்டமா இருக்கு. ஆமா இவங்க அம்மா பெரிய கடவுளே. அவங்க ஜாதகம் சொல்லி அப்படியே சரியா நடந்துரும். அமைதியா போமா. அதே தனு மேல இருக்க கோவத்துல ஏதோ பேசிட்டு போகுது பேசணும்னு அதையெல்லாம் போட்டு யோசிச்சுக்கிட்டு நீயும் டென்ஷன் ஆகிட்டு இருக்காத. அதெல்லாம் ஒரு விஷயமும் இல்ல. அவ நல்லபடியா குழந்தைய பெத்தி இந்த வீட்டுக்கு கொண்டு வருவா. அதுக்கு நான் பொறுப்பு. போதுமா? நீ சொன்னபடி நடந்தா ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு. என் அம்மா வந்து சொன்னிட்டு வர என்னென்னமோ சொல்லிட்டு போனா என்னத்த பண்ண. ஐயோ கடவுளே, எதுவும் நடக்க கூடாதுமா தாயே. என்ன பாதி வார்த்தை உள்ள இருந்து வந்தது, பாதி வார்த்தை அப்படியே மனசுக்குள்ளேயே இருக்க. இங்க பாருமா, நீ கண்டதே யோசிக்காத, எல்லாமே நல்லபடியாவே நடக்கும். சரி வாடி, என்னன்னு அவளை கொஞ்சம் பாப்போம். அவ ரொம்ப நேரம் சுருண்டே படுத்துக்கிட்டு இருக்கா. நானும் 8 மணில இருந்து சாப்பாடு தட்டை எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன். வேண்டாம் தான் சொல்றா. நீ தூக்கி பிடிச்ச மாதிரியாச்சும் உட்கார வை. ஒரு 2 வயச்சு சாப்பாடு கொடுத்துட்டு தைலத்தெல்லாம் தேய்ச்சி படுக்க வைப்போம். சரி வா. அம்மா வாயா ரகு. அம்மா அனுக்கு எப்படிமா இருக்கு இப்போ? பரவாயில்லையா? சாப்பிட்டாலம்மாவ? டேப்லெட் ஏதாச்சும் கொடுத்தீங்களா? ரேஷ்மா உன்கிட்ட தானே கேட்டுக்கிட்டு இருக்கேன், சொல்லு. இங்க பாருமா, அவன் பொண்டாட்டி மேல எனக்கு ஒன்னும் அக்கறை எல்லாம் இல்ல. அவன் சொன்ன மாதிரி நான் ஒரு செல்பிஷ் தான். அவன் கிட்ட சொல்லிரு. யார் ரகு அக்கா கிட்ட இந்த மாதிரி பேசினா? அக்கா எவ்வளவு வருத்தப்பட்டு பேசுறா தெரியுமா? சாரிடி ரேஷ்மா, சாரி. மன்னிச்சிரு இந்த தம்பிய. காலைல வேணாவே வா. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நான் ஒண்ணு யார் மேலயும் கோவமாலாம் இல்ல. ரொம்ப சீன் கிரியேட் பண்ணாதீங்க அப்படின்னு நல்லவன் மாதிரி. அனுக்கு என்னாச்சு பாத்தியா? ஓகேவா? அவ சாப்பிடவே மாட்டேங்கிறா. ரொம்ப வாமிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்பமா வச்சு இன்னும் சாப்பிடவே இல்லையா? இல்லையா, மதியம் வந்த உடனே சாப்பாடு கொடுத்தேன். கொஞ்ச நேரம் படுத்துக்கிட்டு இருந்தது பிள்ளை. அதுக்கப்புறம் வாந்தி எடுத்ததுல இருந்து 7 மணிக்கு கொஞ்ச நேரம் பரவாயில்லையா இருந்துச்சு. படுக்க வச்சு தைலத்தெல்லாம் தேய்ச்சி விட்டுட்டு தான் வந்தேன். அதுக்கப்புறம் இப்ப போய் பார்த்தா சுருண்டு படுத்துக்கிட்டு இருக்கு. கேட்டா என்னால முடியல, நான் படுத்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு சாப்பாடு வேண்டாம்னு சொல்லுது. நைட்ல இருந்து நானும் 8 மணில இருந்து சாப்பாடு தட்டை எடுத்துட்டு போய்கிட்டு தான் இருக்கேன். அவ வேண்டாம்னு சொல்றா. நானும் என்னையா பண்றது? உன்னதான் தேடிக்கிட்டு இருக்கு பிள்ளை. ரகு வந்தாங்களான்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. நானும் இப்பதான் சொல்லிட்டு வரேன். ரேஸ்மாவை கையோட போய் கூட்டிட்டு போய் என்னன்னு பாப்போம்னு சொல்லிட்டு நீ வந்து நிக்கா. சரி நான் போய் என்னன்னு பாக்குறேன். வா, நானும் வரேன். ரொம்ப சிவியரா இருந்தா இப்பவுமே ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே கையோட கூட்டிட்டு போயிடலாம். சரி. அனுமா, அனு, ஓய், ரகு வந்திருக்கண்டி. குட்டிச்சி, என்னம்மா என்ன பண்ணுது உனக்கு? என்கிட்ட சொல்லு, என்னாச்சு? நான் சொல்லிட்டு தானே போனேன், ஏதாச்சும் ப்ராப்ளம் சிவியரா இருந்துச்சுன்னா எனக்கு உடனே கால் பண்ணுன்னு சொல்லிட்டு. இவ்வளோ நேரம் ஆச்சு, ஒரு கால் கூட பண்ணல. நானும் கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எடுக்கவும் இல்லை. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீ?
உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்ற பேசிக் சென்ஸ் கூட உனக்கு இருக்காது. வீட்ல இருக்கிறவங்க சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்கிறியா? என்ன பண்ணுது உனக்கு? எனக்கு சொல்ல தெரியல என்ன பண்ணதுன்னு. வாமிட்டா வருது, எது சாப்பிட்டாலும் வாயெல்லாம் கசப்பா இருக்கு ரகு. அதனாலதான் சரின்னு சொல்லிட்டு படுத்துட்டே இருக்கேன். தலை தூக்குனாலே தலை வலிக்குது, என்னால ரொம்ப முடியல. அதான் படுத்து எழுந்தா சரியா போயிடும்னு நினைச்சேன். நினைச்சேன் துவைச்சேன்னுகிட்டு இரு. என்ன துணி துவைக்கிற விஷயமா? உடம்பு விஷயம். நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனாதான் கண்டுபிடிக்க முடியும் என்ன ப்ராப்ளம் என்னன்னு சொல்லிட்டு. நீ இப்படியே சொல்லிக்கிட்டு படுத்துக்கிட்டு இரு. ஃபுட்டும் சாப்பிடலன்னு சொல்றாங்க, மதியம் சாப்பிட்டதே வாமிட் பண்ணிட்டுன்றாங்க. ஒரு கால் பண்ண அட்டன் பண்ணி சொன்னா என்னடி உனக்கு பிரச்சனை? அந்த அளவுக்கு நான் உன்னை கொடுமைப்படுத்துவேன். இல்ல நீ கால் பண்ணா நான் தான் எடுக்க மாட்டேனா? சொல்லுடி. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல ரகு, எனக்கு நல்லாதான் இருக்கு. எனக்கு வாமிட் எடுத்துட்டே இருக்கிறதுனாலதான் என்னுடைய உடம்பு ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி இருக்கு. அதான் நான் படுத்துட்டே இருந்தேன். மறுபடியும் சாப்பிட்டா எங்க வாமிட் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் சாப்பிடவே இல்லை. அதுவும் இல்லாம என்னால எந்தி உட்கார கூட முடியல. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் கொஞ்ச நேரம் படுத்துட்டே இருக்கனே, என்ன வீடுங்க, எதுவும் கேட்காதீங்க. இப்படி சொன்னா எப்படிமா? ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ல, போனா தானே சரியாகும். சரி, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோம். நீ எதுவுமே சாப்பிட கூட தேவையில்லை சரியா? ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரிப்ஸ் போட்டுப்போம். அப்போ உடம்பு வலி எல்லாம் கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். இந்த டயர்ட்னஸ் எல்லாம் இருக்காது. ஹாஸ்பிட்டலுக்கு போயிருவோம். எட்டி ஜெயஸ்மா, இவன் என்னடி சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கான்? மாசமா இருக்க பிள்ளைக்கு சாப்பாடு கொடுப்பாம இப்படி ட்ரிப்ஸ் எத்தனை மட்டும் சரியாயிருமா என்ன? இங்க பாருமா, அவன் அவனோட புருஷன்றதை தாண்டி டாக்டராவும் யோசிக்கிறான். டயர்ட்னஸா இருக்குன்றா, ரொம்ப முடியலங்கிறான். அவளால இந்த டைம்ல சாப்பிடவே முடியாது, தலையே தூக்க முடியாதுங்கிறான். அப்ப எப்படி அவ சாப்பாடு கொடுத்ததெல்லாம் அப்படியே மென்னு சாப்பிடுவா சொல்லு? வாய் கசப்பா இருக்குன்றா. போயிட்டு ஒரு ட்ரிப்ஸ் ஏத்தி நார்மலா ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துக்கலாம். அதுவும் இல்லாம நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்க? நைட் டைம்ல சாப்பாடு நல்லதுமா. டிஃபன்லாம் மத்த நாள்லாம் செய்வல்ல, இன்னைக்கு உனக்கு சாப்பாடு தான் கிடைச்சதா? ஏட்டி எல்லாருமே வந்திருந்தீங்களா? அதான் சாப்பாடு செஞ்சேன். டிஃபனு அனு அந்த அளவுக்கு சாப்பிட மாட்டா, சாப்பாடுன்னா நல்லா சாப்பிடுவாளேன்னு செஞ்சேன். இந்த மாதிரி டைம்ல உடம்பு முடியலன்னா சாப்பாடுலாம் சாப்பிட முடியாதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதாம்மா? இல்லைன்னா இந்த சாப்பாட்டுல கஞ்சி மத்தியாச்சும் கரைச்சி எடுத்துட்டு வந்து கொடுத்தன்னா கூட அவ குடிச்சிருப்பா. அதை விட்டுட்டு சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு சாப்பிடுன்னா அவளால எப்படி முடியும்? இந்த சாப்பாடு பார்த்தாலே மூஞ்சில அடிச்ச மாதிரி தான் இருக்கும். உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்கு சாப்பிடலாம் தோணவே தோணாது. ஒரு கிளாஸ் பால் குடிச்சிட்டு படுக்கணும்னு தான் தோணும். அதுவும் இல்லாம இவ வாமிட் வேற எடுத்துட்டு இருக்கால. ரகு சொல்றதுதான் கரெக்ட். ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிட்டு ஃபர்தரா என்ன பண்ணணுமோ அங்க பாத்துக்கலாம். அதுவும் இல்லாம அவ குடிச்ச தண்ணியில தான் ஏதோ இருக்குன்னு சொன்னா. அத லேப் டெஸ்ட்டுக்கும் கொடுத்துருவோம். என்னடி சொல்றா? லேப் டெஸ்ட் அது இதுன்ற? ஆமாமா, ஒரு சின்னதா பிளட் டெஸ்ட் எடுத்துட்டோன்னு வச்சுக்கேன். அவ குடிச்ச வாட்டர்ல ஏதாச்சும் மிக்சிங்ல இருந்திருந்தா கூட அதுக்கப்புறமா ஃபர்தரா நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க போனாதான் கண்டுபிடிக்க முடியும். வீட்லயே வச்சுக்கிட்டு இருந்தா எதையும் சரி பண்ண முடியாது. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சின்னதா இருக்கும் போதே பாத்துடணும். இல்ல பரவாயில்லன்னு வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ, அது ரொம்ப பூதாகரமா வரும். அது பிரச்சனையா இருந்தாலும் சரி, உடம்பு வலியா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போறதுதான் பெட்டர் சொல்யூஷன். ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போலாம். சரி, அப்ப நானும் வரேன். நம்ம எல்லாருமே சேர்ந்தே கூட்டிட்டு போவோம். நீ வரையா? ஆமாட்டி, என்னால இங்க இருக்க முடியாது. அவளுக்கு வர உடம்பு சரியில்லை. இந்த நேரத்துல எப்படி தனியா விட்டுட்டு வீட்டுல இருக்கிறது? எனக்கு தூக்கமே வராது. நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தா தான் என்னால இருக்க முடியும். அவளுக்கும் பிள்ளைக்கும் எந்த குறையும் இல்லை அப்படின்னா தான் என்னால நிம்மதியா இருக்க முடியும். இல்லைன்னா மனசுல பாரமா தான் இருக்கும். நீ உன் அம்மா சொன்னதை இன்னும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா? உன் அம்மா ஒரு சரியான பைத்தியம் சரியா? அது சொன்னதெல்லாம் நம்பாத. குழந்தை எல்லா ஆரோக்கியத்தோட கண்டிப்பா நல்லபடியா பிறக்கும். அவனுக்கு எதுவுமே ஆகாது. நீ சொல்றதெல்லாம் நடந்தா சரிதான், சந்தோஷமா தான் இருக்கும். சரி, அவனை அணுவை தூக்க சொல்லு, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவோம். நேரமாச்சு. ரகு, சொல்லு ரேஷ்மா. எப்படியோ உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கனால உடம்பு வலி தான் அதிகமாகுமே தவிர நீ ஆறுதெல்லாம் பேசினா மட்டும் அவளுக்கு சரியாகாது. நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறதா பெட்டர் சொல்யூஷன். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலாம். ஆமாயா, உடனே இங்க இருந்து கிளம்புவோம். மருமகளே, அத்தை வாங்கத்த. எல்லாரும் எங்க கிளம்புறீங்க? அணுக்கு இன்னுமா சரியாவல? அனு, பாட்டி. சரிம்மா படுத்தீரு. என்னாச்சு, ரொம்ப முடியலையா பிள்ளைக்கு? ஆமாத்த, சாப்பிடறதெல்லாம் வாந்தி பண்ணிக்கிட்டே இருக்கா. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்றாங்க. சரி, இப்பவுமே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரகு வர வந்திருக்கா ஹாஸ்பிட்டல்ல இருந்து. வீட்டுல வர அவரும் இல்ல, டிரைவரும் இல்ல. காலையில கூட்டிட்டு போனா அவ ஷிஃப்ட் முடிச்சுட்டு தான் வரணும். இப்பவுமே அப்படி கையோட கூட்டிட்டு போலான்ட்டு நாங்க 4 பேரும் கிளம்புறோம். அத்தை, நீங்க பாத்துக்கோங்க வீட்டை. பிள்ளை மேல தூங்கிக்கிட்டு இருக்கு, அவனையும் பாத்துக்கோங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்தை. சரி, அப்ப பிள்ளைய சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. காலையில அவன் வந்ததுக்கு அப்புறமா நானும் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன். சரி பாட்டி. சிஸ்டர், ஒரு நிமிஷம். நீங்க ரிசப்ஷனிஸ்ட் ஷாலினி தானே? உங்களுக்கு ஷிஃப்ட் 8 o'clock முடிஞ்சுது. இப்ப மணி 12 o'clock. இன்ன வரைக்கும் இங்கே இருக்கீங்க. நீங்க வீட்டுக்கு போலியா? ஓ, எக்ஸ்ட்ரா டியூட்டி பாக்குறீங்களா இன்னைக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ஒண்ணே இப்ப ரிசப்ஷனிஸ்ட் எல்லாம் வரல. இங்க ஒருத்தரை மீட் பண்றதுக்காண்டி வந்திருக்கேன். அவர்கிட்ட நான் பேசியே ஆகணும். இங்கயா? யாரு? டாக்டர் ஆதியை மீட் பண்ணணும். அவர்கிட்ட பேசணும். கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கி கொஞ்சம் சொல்லுங்க.
அதுதான் சார் கிட்ட அப்படியே பேசிருக்கலாமே. சார் தான் எப்பவுமே பேசுவாரு. இதுக்கா இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப நான் ஒண்ணு இங்க வேலை செய்யறவங்களா வரல சிஸ்டர். ஏன் சிஸ்டர் 1008 கேள்வி கேக்குறீங்க? நான் அவருடைய ஃபியான்சியா வந்திருக்கேன். போய் சொல்லுங்க ஷாலினி உங்க ஃபியான்சி வெளியே வெயிட் பண்றாங்க, உங்ககிட்ட பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சொல்றீங்க? உங்களுக்கும் அவருக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிட்டா? ஷோ, இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நீங்க போயிட்டு நான் சொன்னதை மட்டும் அவன்கிட்ட சொல்லுங்க. அவனா? சரி ஓகே, நான் போயிட்டு சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு வரேன். இங்கே வெயிட் பண்ணுங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க அவரை. வரட்டும். இன்னைக்கு இருக்க அந்த ராஸ்கலுக்கு எவ்வளவுதான் அவாய்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நானும் 8 o'clock இருந்து ஷிஃப்ட் முடிஞ்சிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். வெளியே வந்த மாதிரியே தெரியல. எப்படி வெளியே வெயிட் பண்ணுவா? வெளியே போனாதானே இவ்வளவு மீட் பண்ண முடியும். அதனால நம்ம ரூம்குள்ளேயே இருந்துக்கலாம்னு நினைச்சிட்டான் போல. இன்னைக்கு வரட்டும் இருக்கு. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியல. அவனும் நெருங்கி வரும்போது நான் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன். இப்ப நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றேன். என்ன இவ்வளவு அவாய்ட் பண்றான். ஏன் தான் இவ்வளவு கஷ்டப்படுத்துறான்னு தெரிய மாட்டேங்குது. சி, இன்னைக்கு வரட்டும். ரெண்டுல ஏதாச்சும் ஒரு முடிவை கேட்டுட்டே போகணும். என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான்? இங்க பாருங்க ஷாலினி, நீங்க தான் உங்க ஷிஃப்ட் முடிச்சாச்சுல, அப்புறம் எதுக்கு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? தேவையில்லாம கிளம்பலாம்ல. ஆதி, உனக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், என்ன ஆதின்னு கூப்பிடாத, கால் மீ சார்ன்னு சொல்லிட்டு. ஷிஃப்ட் நேரத்துல இந்த மாதிரிலாம் தேவையில்லாம என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத. நீங்க வேணா ஷிஃப்ட் பார்க்கலாம். ஆனா நான் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன். அதுவும் இல்லாம நீங்க சொன்ன மாதிரி என்னோட ஷிஃப்ட் 8 o'clock க்ளோஸ் ஆயிட்டு. மணி இப்ப 12 o'clock. யாருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். ஏன் இப்படி ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னு? ஓ, நானா வந்து பேசுறதுனால இந்த மாதிரி என்ன அவாய்ட் பண்றியா? இல்ல பழி வாங்குறியா? நீ வந்து பேசும்போதுல நான் ஓவரா பண்ணதுனால? இங்க பாரு ஆதி, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் தான். நீ ரொம்ப பண்ற ஆதி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ தானே நான் சொன்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு. நான் கல்யாணத்துக்கு ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவ்வளவு அவாய்ட் பண்றேன். இல்ல என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் என் அம்மா கிட்ட எல்லாம் சொல்லிட்டேன். அவங்களும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? இங்க பாரு, மணி 12 ஆகுது. நீ ஹாஸ்டலுக்கு போகாம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அதேதான் அது நானும் கேக்குறேன். 8 o'clock எனக்கு ஷிஃப்ட் முடியும் போது எப்பவுமே வந்துட்டு பாய் சொல்லிட்டு தானே போவேன். முடிஞ்ச அளவுக்கு என்ன பஸ் ஸ்டாப்ல நீயே கூட்டிட்டு போய் டிராப் பண்ணுவேன். இப்ப என்னன்னா நான் அவாய்ட் பண்றேன் டோட்டலா. என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? எனக்கு புரியல ஆதி. இங்க பாரு, நான் ஹாஸ்பிட்டல்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆஸ் ஏ டாக்டரா உனக்கு எல்லா சேவையும் என்னால செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. வெளியே போய் பேசிக்கலாம் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நீ மறுபடியும் இங்க வந்து பிரச்சனை பண்ணாத. ஓ, நான் உன்கிட்ட வந்து கேட்கறது உனக்கு பிரச்சனை தெரியுதுல? ஏன் இப்படி பண்ற நீ? கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா இல்லையா? 12 மணி வரைக்கும் ஹாஸ்டல் எங்கேயாச்சும் ஓபன் பண்ணி வச்சிருப்பாங்களா? பைத்தியம் மாதிரி இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்க. அதையே தான் திருப்பி நான் கேக்குறேன். 12 மணிக்கு ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு எனக்கும் தெரியும். இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்காண்டி இங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட வந்து என்ன ஏதுன்னு கொஞ்சம் ஒரு அன்பா ஒரு 4 வார்த்தை உன்னால பேச முடியல, அப்படிதானே? ஓவரா பண்ற ஆதி இப்பெல்லாம். ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க? என்னதான் பிரச்சனை உனக்கு? அதை முதல்ல சொல்லு. அதை விட்டுட்டு தேவையில்லாம நான் அவாய்ட் பண்ணாத. நம்ம பிரச்சனையை பேசுற இடம் இது இல்ல. தேவையில்லாம பிரச்சனையை சீன் கிரியேட் பண்ண மாதிரி தயவு செஞ்சு போ. ஓ, 12 மணி ஆயிட்டுன்னு தெரியுது. ஏன் இங்க வெயிட் பண்றேன்னு கேட்க தெரியுது. ஹாஸ்டல் க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல தெரியுது. இப்ப போன்ற எங்க போறது சொல்லுடா. அதுக்காண்டி என் ரூம்ல கூட்டு போய் வச்சுக்க முடியும் உன்ன? அங்க பாரு, அது பேச்சுலர்ஸ் ரூம். அங்கெல்லாம் உன்னை கூட்டிட்டு போக முடியாது. நீ தேவையில்லாம ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்க. ஆமாதி, எனக்கு இப்பதான் புரியுது உன்னோட சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு. என்கிட்ட என்னென்ன தேவையோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்ப என்ன அவாய்ட் பண்ற மாதிரி என்கிட்ட இருந்து விலகி போகணும்னு நினைக்கிறல்ல? உனக்கு என்னடா பிரச்சனை? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு ஆல்ரெடி இருந்த பிரச்சனையில இருந்து என்னால வெளியே வர முடியல. ஏதோ கில்ட்டா இருக்குடி, ஒரு பொண்ணை ஏமாத்திடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல புரியல எனக்கு. கில்ட்டா இருக்கா? எந்த விஷயத்த நினைச்சு சொல்லிக்கிட்டு இருக்க? ஓ, மது விஷயத்த நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கியா? அவ்வளவு நினைச்சு உனக்கு கில்ட்டா இருக்கு? என்ன லவ் பண்றேன் கல்யாணம் பண்றேன்னு சொல்லி இவ்வளவு அவாய்ட் பண்ற, அது உனக்கு கில்ட்டா இல்ல, அப்படிதானே? ஓ, உனக்கு 2 பொண்ணு கேக்குதா? அவ்வளவு வேணும் நானும் வேணும், அப்படிதான் நினைக்கிறேன். ஷாலினி, கத்த விக்காத ஷாலினி, இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ற இடம் இது இல்ல. இடம் இது இல்லன்னு உனக்கு தெரியுதுல்ல? எனக்கும் புரியுது இந்த மாதிரி இடத்துல பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த டைம் நீ எனக்கு கொடுத்தியா கொஞ்சமாச்சும்? காலையில இருந்து சுத்தி உன் பின்னாடி தானே வந்துட்டு இருக்கேன். நீ என்னென்ன ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க? அவ ஃபீல் பண்ணுவான்னு சொல்லிட்டு என்ன அவாய்ட் பண்றியா? நீ என்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறியா? ஓ, அந்த மேடத்துக்காண்டி என்ன அவாய்ட் பண்ற, அப்படிதானே? லூசுத்தனமா நீயே கற்பனையில கொண்டு போய் முடிச்சுக்காத எல்லாத்தையும். அப்படியெல்லாம் இல்ல, இது ஒர்க் பண்ற இடம். கொஞ்சம் டிசிப்ளின் நடந்துக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். அப்ப இத்தனை நாளா ஏன் இந்த டிசிப்ளின் உனக்கு இல்ல? எல்லா பொண்ணுங்கிட்ட நல்லா தானே பேசிக்கிட்டு இருந்த. இன்னைக்குன்றப்போ உனக்கு டிசிப்ளின் வருது என்ன? அதுதான் நான் பண்ண தப்பு. இத்தனை நாள் நான் அந்த மாதிரி இருந்திருக்கணும். இல்லாம இருந்ததுதான் நான் பண்ண தப்பா நினைக்கிறேன். தயவு செஞ்சு கிளம்பு. ஏன் அது இவ்வளவு அவாய்ட் பண்ற என்ன? இங்க பாரு ஆதி, நீ என்கிட்ட இப்ப நீ பேசலன்னு வச்சுக்கோ, சத்தியமா நான் இங்க இருந்து போகவே மாட்டேன். போன்ற எங்க போக முடியும்டா? ஹாஸ்டல் இருக்காது இந்த டைம்ல. ஷோ, ஏன்டி இப்படி என்ன பாடாப்படுத்துற? என்னோட கேபினுக்கு வா. உனக்கு என்னடி பிரச்சனை? எதுக்கு சண்டை போடணும்னு என்ன வர சொன்னியா? இங்க இருக்க ஸ்டாஃப் கிட்ட சொல்லி விட்டுருக்கேன், என்னுடைய ஃபியான்சி வந்திருக்கேன் போய் சொல்லுன்னு சொல்லிட்டு. எப்படி நம்ம 2 பேருக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு? ஃபியான்சின்னு எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆதி, நீ பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்காதி. எவ்வளவு ஒருத்திக்காண்டி என்ன அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு. யார் அவ? முதல்ல அவ உன்கிட்ட நல்லா பேசினா என்ன, பேசலனா என்ன? அவளுக்காண்டி என்ன அவாய்ட் பண்றியா ஆதி நீ? அவ கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசக்கூடாதுன்னு நினைக்கிறியா ஆதி நீ? சொல்லு, வாயை திறந்து சொல்லு ஆதி. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஆதி, நீ பண்றதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப தப்பா தெரியுது. இத்தனை நாள் ஷாலினி என் பின்னாடி தானே சுத்திக்கிட்டு இருந்த. இப்ப என்னன்னா அவளும் இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றா. அப்ப நீ சாருன்னு கூப்பிடுங்கிற, அவளுக்காண்டி கூப்பிட சொல்றியா என்ன? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. நான் எல்லாரையுமே அந்த மாதிரி தான் கூப்பிட சொல்லியிருக்கேன். நீயும் இங்க ஒர்க் பண்ற பொண்ணு தான், அதனாலதான் நான் அப்படி உன்னை கூப்பிட சொன்னேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா இங்க இருந்து வேலையை விட்டு போயிரு, அவ்வளவுதான். நீ பேசுறது கொஞ்சமாச்சும் புரிஞ்சுதான் பேசுறியாடா? என்ன ஏன்டா இவ்வளவு காயப்படுத்திக்கிட்டே இருக்க?
ஏன் அது இப்படி பண்ற? எனக்கு இந்த ஆதியை பிடிக்கவே இல்லை. என் ஆதி எப்பவுமே ஜாலியா இருப்பான், என் கூட சகஜமா பேசுவான், என்ன அவ்வளோ கேர் பண்ணிப்பான். இந்த ஆதி நான் லவ் பண்ண ஆதியே இல்லை. எனக்கு வேற யார்கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. ஓ அப்படி இருக்கா? அப்ப கிளம்பு. இங்க பாரு, எனக்கு 1008 பிரச்சனைகள் இருக்கு. அதுல நீயும் ஒண்ணு கிரியேட் பண்ணாத சரியா? எனக்கு நாளைக்கு சர்ஜரி வேற இருக்கு, அதுக்கான டிஸ்கஷன் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. இன்னொன்னு எமர்ஜென்சி கேசஸ்ல நிறைய பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்க, அவங்களையும் போய் நான் தான் பார்த்தாகணும். நீ இந்த நேரத்துல வந்து ஏன் அது என்கிட்ட பேச மாட்டேங்கிறன்ற கேள்வி கேட்டா எனக்கு அதுக்கான பதில எதுவுமே இல்ல. எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். தயவு செஞ்சு இந்த ரூம்லயே இரு, நாளைக்கு காலையில போ, அவ்வளவு தான் சொல்ல முடியும். வேற எதுவும் என்னால சொல்ல முடியாது. தயவு செஞ்சு தள்ளி வா. என்னால முடியாது ஆதி, எனக்கு தெளிவான கன்க்ளூஷன் கொடுத்துட்டு போ. என்ன கன்க்ளூஷன் கொடுக்கணும்? என்னடா மரியாதையா தள்ளி வான்னு சொன்னேன். இங்க இருக்கணும்னா இரு, இல்லன்னா இங்கேயாச்சும் கிளம்பி போய்கிட்டே இரு. என்னால அவ்வளவுதான் பண்ண முடியும். என்ன கொஞ்ச நாள் நிம்மதியா விட்டு தாயே. இந்த கல்யாணம் மண்ணாங்கட்டி இதெல்லாம் கேட்டாலே எனக்கு எரிச்சலா இருக்கு. இத்தனை நாள் உனக்கு அந்த எரிச்சலாம் இல்லையே, இப்ப மட்டும் ஏன் எரிச்சலா இருக்கு? புதுசா வந்தவளுக்காண்டி என்ன அவாய்ட் பண்றியா? அவ தாலி கட்டி சீன் போட்டதுனால அவளை உன் பொண்டாட்டி ஏத்துக்கலாம்னு நினைக்கிறியா ஆதி? அந்த எண்ணெல்லாம் எனக்கு துளி கூட இல்ல. நீயே சொல்லி சொல்லி அந்த எண்ணத்தை வர வச்சிடாத. ஓ ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருந்தா உனக்கு அந்த எண்ணம் வந்துரும், அப்படிதானே? போ போய் அவளே கல்யாணம் பண்ணிக்கோ, அவ கூட குடும்பம் நடத்து, என்ன வேணா பண்ணி தோல. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் அட்வைஸ். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு, இல்லையா இங்கே உட்காந்து தோல. ஆதி ஆதி, இவனுக்கு நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஏன் இவ்ளோ மாறி இருக்கான்?